இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி சாரி, இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க, பரவாயில்ல. இங்க பாரு, அவளுக்கு இன்னும் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். உள்ள பாஸ் கிட்டயும் சொல்லணும், எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லணும். நீங்க அலர்ட்டா இருங்க, சரியா? நாம போட்ட பிளான் படி தான் எல்லாமே நடக்கணும். எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது, இல்ல இங்கேயே செத்துருவீங்க. எதிரிங்க சாவாங்க, நாங்க இல்ல. பஜான், கவலைப்படாதீங்க. உங்க சின்ன தம்பினா பாஸ்க்கு நேர்மையானவன். சரி, அவளை நான் ஃபாலோ பண்றேன். இது என்னது, பாமா? ஆமா, பார்க்க பாம் மாதிரி தான் இருக்கு. ஆனா அது இருக்கட்டும், என் பேக்ல இது எப்படி வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? இது யார் இங்க வச்சிருப்பாங்க? சாரி, இந்தாங்க. ஆமா, வரும்போது ஒருத்தைய மேல இடிச்சானே, அவன் தான் என் பேக்குள்ள இதை வச்சிருக்கணும். ஏன்னா அவன் தான் என்னோட பேக் எடுத்தான். அப்ப இதுக்காக தான் அவன் வேணும்னே வந்து என்னை இடிச்சிருக்கான். என்னோட பேக் கீழே விழுந்தப்போ என் பேக்குள்ள வச்சிருக்கான். அவன் என்ன செய்ய விரும்புறான்? நான் இப்பவே போய் செக்யூரிட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். முன்னேறி போகாத. யாருக்கிட்டையாவது போய் ஏதாவது சொன்னா அந்த பாமை இப்பவே வெடிக்க வச்சிருவேன். எல்லாரும் செத்துருவாங்க. கண்டிப்பா நீயும் செத்துருவ. நீ செத்தா உன் குடும்பம் என்ன ஆகுங்கிறத யோசிச்சுக்க. அதனால வாய மூடிடுற. யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. நேரா நடந்து போயிட்டே இரு. நேரா உள்ள போ. எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, புரியுதா? இல்ல ரிமோட்ல ஒரு பட்டன் அழுத்தினா போது நீ சதறிடுவ. எதையும் யோசிக்காத, நேரா உள்ள போ. முடியாது, எனக்கு என்ன ஆனாலும் சரி. ஆனா இங்க பாம் பிளாஸ் பிளான் பண்றாங்கன்னு செக்யூரிட்டி கிட்ட சொல்லி ஆகணும். எல்லா போலீஸும் இங்க தான் இருக்காங்க. அப்பதான் அவங்களும் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த பிளாஸ்ட நான் நிச்சயமா நிப்பாட்டுவேன். இவங்க ஜெயிக்கவே கூடாது. இதனால எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல.